நம்மளோட ஆர்சி பிளேன் பில்டு பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். அந்த பிளானை நீங்கள் வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அதில் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. A1, A2, A3, A4, A5 வரும். இப்படி அலைன் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க டேப் போட்டு. ஸோ அதில் நம்மளுக்கு பார்க்கலாம் நம்மளோட பிளேனோட அந்த மெஷர்மெண்ட் போடுறதுக்காக இந்த பிளானில் கொடுத்துருக்க எல்லா பேஜஸும் பிரிண்ட் பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக தேவையான பேஜஸை மட்டும் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பேஜஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மேக் பண்ணதுக்கான மெட்டீரியலை சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து தெர்மோகோல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தெர்மோகோல் நான் வந்து 10 mm ஹை டென்சிட்டி தெர்மோகோல் யூஸ் பண்ணுறேன். ஹை டென்சிட்டி தெர்மோகோல்னா நார்மல் தெர்மோகோல் தான், ஆனால் ஈஸியாக உடஞ்சு போகாது. இந்த தெர்மோகோல் நார்மலான ஸ்டேஷனரி ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஈஸியாகவே உடஞ்சு போகிற மாதிரி நிறைய தெர்மோகோல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெர்மோகோல் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான தெர்மோகோலாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பிளேன் வந்து கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சு போகாது. தெர்மோகோலுக்கு மேலே நம்மளோட பிளான் வெட்டி எடுத்த அந்த பிளானை வந்து நம்ம வந்து பின் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த தெர்மோகோலை வெட்டி எடுத்துக்கோங்க அதோட சைஸை பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பீசஸ் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. அதெல்லாம் நம்ம இப்போ வந்து ஒட்டி வைக்க தான் போகிறோம். ஸோ இந்த ஒட்டி வைக்கிறத நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்து எந்தெந்த பீஸ் எந்தெந்தக்கு வருதுன்றதை நீங்கள் பார்த்து ஒட்டி வச்சுக்கலாம். நான் இந்த தெர்மோகோல் ஒட்டதுக்காக நான் இப்போ வந்து க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் காயதுக்கு. ஸோ அதனால தான் இந்த க்ளூகன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து வர க்ளூ வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இந்த தெர்மோகோல் வந்து மெல்ட் ஆகுதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம் நம்ம செஞ்ச பிளேனோட ஃபியூசலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கிறத. நம்ம ஃபியூசலேஜுக்கு தேவையான பீசஸ் எல்லாம் நம்ம வந்து வெட்டி வச்சிருந்தோம். அந்த பீசஸ் எல்லாம் நம்ம இப்போ வச்சு ஒட்டி வைக்க போகிறோம். ஸோ எந்தெந்த பீசஸ் எந்ததுக்கு வருதுன்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இருக்க ஒரு சில பீசஸ்க்கெல்லாம் அந்த பிளானில் வந்து மெஷர்மெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி தான் அதில் வச்சிருக்கேன். அதுக்கு ஒன்றும் மெஷர்மெண்ட் இல்லை, நம்ம பிளேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீசஸ் தான் வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட பிளேனோட ஃபியூசலேஜ் ஒரு 90% வரைக்கும் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக டேப் போட்டு ஒட்டிக்கலாம். டேப் போட்டு ஒட்டுறதுனால நம்மளோட பிளேன் கீழே விழுந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இப்போ நீங்களே பார்க்கலாம் நம்மளோட பிளேனை வந்து டேப் போட்டு ஒட்டினதுக்கு அப்புறம் கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஓகே, நம்மளோட பிளேனோட ஃபியூசலேஜோட ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசரும் வெர்டிகல் ஸ்டெபிலைசரும் நம்ம வைக்க போகிறோம். இதனால தான் நம்மளோட பிளேன் வந்து மேலேயும் கீழேயும் போகும், லெஃப்ட் ரைட்டும் போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசரும் வெர்டிகல் ஸ்டெபிலைசரும் நம்ம பிளானில் கொடுத்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து டர்ன் பண்ணுற மாதிரியான அளவுக்கு நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டோம்னா நம்மளோட வெர்டிகல் ஸ்டெபிலைசரும் ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசரும் இப்படி டர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கேப் போட்டு நீங்கள் டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா இப்படி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துடும். நான் இங்கே சும்மா கலர் டேப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நார்மல் செலர் டேப் இல்லைனா ப்ரௌன் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெர்டிகல் ஸ்டெபிலைசரையும் ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசரையும் ஒண்ணா வச்சு நம்ம வந்து பர்பெண்டிகுலரா கரெக்டா வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒட்டுற டைம்ல அந்த ஒட்டுற இடத்துல இருக்க டேப்பை மட்டும் நீங்க கிழிச்சு வச்சிட்டீங்கன்னா அது கரெக்டா தெர்மோகோல்ல போய் ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசரை நம்மளோட இந்த பிளேனோட ஃபியூசலேஜ்ல நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு டேப் இருந்துச்சுன்னா அந்த டேப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்ல நான் வந்து ஒரு பீஸை வெட்டி எடுத்திருக்கேன். நம்மளோட ஸ்வீட் டப்பாவோட அந்த மூடியிலேருந்து நான் இப்படி வெட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீஸ் எதுக்காகனா நம்மளோட இந்த கண்ட்ரோல் ஹார்னா யூஸ் ஆகும். அந்த பீஸுக்கு டாப்ல நான் வந்து ஹோலும் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்படி நம்மள வெர்டிகல் ஸ்டெபிலைசர்லேயே ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசர்லேயே அந்த பீஸை இப்படி வச்சு நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே நான் வந்து ஒரு ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளோட கம்பி வந்து அதை வரையா விடுறதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சர்வோ மோட்டர் 2 எடுத்திருக்கேன். அந்த சர்வோ மோட்டரோட வயர் நம்மளுக்கு பத்தாதனால அந்த வயரில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வயர்ஸை வச்சு நான் வந்து சால்டரிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா சர்வோ எக்ஸ்டென்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுனால தான் நான் இப்படி சால்டரிங் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட சர்வோ மோட்டர் 2மே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்மளோட சர்வோ மோட்டருக்கும் நம்மளோட பிளாஸ்டிக் ஷீட்டுக்கும் நம்ம வந்து கம்பி யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த கம்பியை வந்து ஒரு ஸ்ட்ரா வழியாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால அந்த கம்பி ஈஸியாக வெளியே போகாமல் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற அந்த கம்பி வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டோட கரெக்டாக ஹுக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்போஸ் பறக்கிற டைமில் அந்த வந்து ஸ்லிப் ஆகி போச்சுன்னா அது இப்படி தான் வந்து விழுகும்.
இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளோட கண்ட்ரோல் ஹார்ன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளோட விங் போர்ஷனுக்கு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்மளோட பிளான்லேருந்து அந்த பீசஸ் எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்மளோட தெர்மோகாலில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான விங் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதோட மேக்கிங் ப்ராசஸை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த விங்கில் நம்ம வந்து டேப் போட்டு நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா டேப் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குனீங்கன்னா தான் இந்த விங்கு வந்து நல்லாவே ரெடி ஆகும். இல்லைனா கீழே விழுகும் போது இந்த விங்கு வந்து சல்லியாக நொறுங்கி போயிடும். இப்போ நம்மளோட மோட்டரை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்து இப்படி ஒரு பிளைவுட் எடுத்திருக்கோம். இந்த பிளைவுட் வந்து 3mm பிளைவுட். அந்த பிளைவுட்டை நம்ம வந்து நமக்கு தேவையான சைஸில் வெட்டி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஹோல்ஸும் ஸ்க்ரூஸும் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காகனா நம்மளோட இந்த மோட்டரை அந்த ஸ்க்ரூ பண்ணி ஏற்றதுக்காகவும் அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வரையும் அந்த மோட்டரோட வயரை விடுறதுக்காகவும் தான். அதுக்கப்புறம் இந்த ஃபியூசலேஜில் 2 பென்சிலில் நம்ம வந்து இப்படி உள்ளே ஏற்றி ஒட்டி வச்சிருக்கோம். எதுக்காகனா நம்மளோட இந்த விங்கை வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளோட பிளேன் வந்து ஈஸிலி போர்ட்டபிளாகவும் மாறிடும். இப்போ நான் வந்து மோட்டரை 920 kVயோட மோட்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த மோட்டர் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மோட்டரை யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட மோட்டர் இந்த மாதிரி மோட்டர் இல்லைனா நீங்கள் வந்து 1000 kV மோட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு 30 ஆம்பியர் ஏசி யூஸ் பண்ணுறேன். இந்த ஏசியில் நம்ம வந்து வயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி வயர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவை வச்சு நான் வந்து சால்டரிங் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நார்மலாக இருக்க வயரோட லென்த் பார்த்தாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வயர்ஸை வச்சு லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட இந்த பிளேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்து FlySky FS-i6ஓட ரிமோட் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வர ரிசீவரில் நம்மளோட சர்வோ மோட்டரோடையும் அதுக்கப்புறம் நம்மளோட மோட்டரோட வயர்ஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோட எங்கெங்கே கனெக்ட் பண்ணுறதை நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பவர் சப்ளைக்காக 1500 mAh இருக்க நம்ம இப்போ வந்து லிப்போ பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்களே நம்மளுக்கு இப்போ ரிமோட்டில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டர்ன் ஆகிற மாதிரி பொசிஷனில் எல்லாமே இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. இப்போ நம்மளோட பிளேனோட ஒர்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட டெக்கரேஷன் ஒர்க்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம வந்து ப்ரொப்பலராக 10 inch ப்ரொப்பலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் 9 inch ப்ரொப்பலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பார்க்கலாம் நம்மளோட இந்த விங்கையும் ஃபியூசலேஜை நம்ம இப்போ வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரப்பர் பேண்ட் எல்லாம் பென்சிலோட தான் கனெக்ட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட பேட்டரி எல்லாம் வச்சு நம்ம இப்போ வந்து திருப்பி ஒரு ஃபைனல் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளை பண்ணி பார்த்துருவோம்.
நம்மளோட பிளேன் பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்க டெஸ்ட் எல்லாம் நம்ம இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பறக்க விட்டு பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து ஹேண்ட் லாஜிக் தான் நம்மளோட பிளேனை பண்ண போகிறோம். நம்ம இப்போ லேண்டிங் கியர் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தான் இந்த பிளேனை பறத்துறதுனால தான் நான் இப்போ வந்து ஹேண்ட் லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் நம்மளோட பிளேன் சூப்பராகவே பறக்குது, ஈஸியாகவே கண்ட்ரோலும் பண்ண முடியுது. ஒரு பிகினர்ஸ் இது ஒரு சூப்பரான பிளேன் தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நண்பீஸ். rest, echoing around these walls, fighting to create a song. I don't wanna miss a beat, and on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays, and on